என்ன பட்டிஸ் இது? இவனுங்க இப்படி பண்றானுங்க. திமுகல ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு ஆள் கூட்டுறது. ஆக்சுவலா அவங்க கூட்டத்துக்கு ஆள் வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 200 ரூபாய் காசை கொடுத்து தான் ஆள் கூப்பிடுவாங்க. சரி, கூப்பிடுறது கூட அவங்க தொண்டர்களை கூப்பிடுறாங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆப்போசிட் டீமான டிவிகே பாய்ஸை கூட்டு போயிட்டாருங்க பொழுது. அதுலயும் ஊழல். ஏன்டா நீங்க கூட்டத்தை காட்டுறீங்க, கணக்கு காட்டுறீங்க, அப்போ கூட ஆப்போசிட் டீம்ல இருந்து கூட்டு வந்து கணக்கு காட்டுறீங்க, அதுலயும் ஊழலடா. சரி, இப்ப என்ன அப்படின்னா, கூட்டு போனானுங்கள நம்ம பசங்க வேலையை காமிச்சிட்டாங்க. அங்க போயிட்டு டிவிக்கு கொடியை காமிச்சு, டிவிக்கு போட்டோ காமிச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. சரி, இது கூட பரவாயில்ல, தமிழ்னு சொல்லிடலாம், ஏதோ அவங்க பேசுறதெல்லாம் புரியும், இவனுங்களும் ஏதோ கத்திட்டு வந்துருவானுன்னு வச்சுக்கலாம். வடக்கு சைடுல இருந்தவர்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்கள கூட்டின்னு வந்திருக்காங்க, அதுவும் வடக்கன் இல்ல வடக்கி, அவங்கள கூட்டு வந்திருக்காங்க ஆள் பத்தல அப்படின்றதுக்காக. இன்னைக்கு என்னன்னா, என்ன எதுக்கு நம்ம வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறோம்? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு, நம்ம கட்சி அடுத்த லெவலில் எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு தான் நம்ம வந்து மீட்டிங் வைக்கிறோம். அப்போ நம்ம தொண்டர்களை கூட்டு வந்து நிப்பாட்டினாதான் அங்க வந்து நம்ம சொல்றதை கேட்டு நடப்பாங்க, அடுத்த நம்ம கட்சியை மேல கொண்டு போவாங்க. அவங்கள விட்டுட்டு மொழியே தெரியாத ஒருத்தனை கூட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா என்ன நடக்க போகுது? நீ சூரியன் உதிக்கட்டும்ல, அவங்க காசை 200 வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு தாமரை மலரட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. ஏன்டா எதையுமே கரெக்டா பண்ண மாட்டீங்களாடா? நீங்க நலத்திட்டங்கிற பேர்ல பண்ற ஊழல் தான் உங்களுக்கு பண்ண தெரியல, மாட்டிக்கிறீங்க. கூட்டத்தில் கூட மாட்டிக்கிறீங்கன்னு என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்னவோ இந்த தத்தி பிள்ளைகளை தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு சாகுது. யோசிச்சு முடியணுங்க மக்களே.